ஹாய், வாங்க இன்னைக்கு ஒரு பேக்கிங்கான இது ரெசிபி கற்றுக்கலாம். நான் ஓவன் இல்லாமல் ப்ரெட் எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது நான் செஞ்சது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வார்ம் ஆன மில்க் எடுத்திருக்கேன் நான், ஒரு 1.5 ஸ்பூனு. அதுக்கப்புறம் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நான் வந்து 1.5 கப் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். ஈஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க, அப்போ தான் அது வந்து ஃபர்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்மெண்ட் ஆன உடனே நான் வந்து மைதாவில் போட்டுட்டு நல்லா அது வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஈஸ்ட்டோட அந்த லிக்விட் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமான வார்ம் வாட்டர் எடுத்து நல்லா மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு நல்லா மேஷ் பண்ணினே இருங்க. அது கையில் வந்து மாவு ஒட்டிக்கூடாது, அந்த மாதிரி மேஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வச்சு அது வந்து கொஞ்சம் மூடிடணும். இது வந்து எவ்வளோ மாவு நீங்கள் பிசைஞ்சிருக்கீங்க அதோட டபுள் ஆகிடும், இது ஃபர்மெண்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் அது மேலே தடவிக்கோங்க, ஏன்னா வந்து மாவு கொஞ்சம் ட்ரை ஆகக்கூடாது, அதுக்காக தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டபுள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவு ஃபுல்லாக திருப்பு எடுத்துகிட்டு நல்லா இது திருப்பு வந்து இது ஃபுல்லாக மாவு பிசைகிற மாதிரி ஃபுல்லாக மாவு பிசைஞ்சுனே இருங்க. திருப்பு இது வந்து கொஞ்சமாக மாவு கீழே போட்டுட்டு இது நல்லா வந்து இந்த மாதிரி அடித்து மாவு பிசைஞ்சுனே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளப்பியாக இருக்கும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஃப்ளப்பியாக இல்லாமல் நல்லா ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா இது வந்து திருப்பு இந்த மாதிரி பண்ணிவிட்டு, இந்த மாதிரி மெத்தட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு, இல்லை நெய் இல்லைன்னா பட்டரோ க்ரீஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது உள்ளே வந்து வச்சிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது திரும்ப ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு வைங்க, ஒரு 1.5 hour. அதுக்கப்புறம் தான் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி மேலே வரைக்கும் இருக்கும். அது மேலே வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் வரதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க குக்கரை. நான் வந்து உப்பு கீழே போட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது வச்ச உடனே இது வந்து இந்த கிண்ணம் அது உள்ளே வச்சிடணும். ஆனால் இது 1.5 hour ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அது உள்ளே வந்து ப்ரீ ஹீட் பண்ண இதில் வந்து வச்சிடணும். வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 40 to 50 minutes அது உள்ளே வச்சுருக்கணும். இருக்கும்போது ஸ்லோலியே வைங்க, ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது, இல்லைன்னா தீஞ்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு குச்சி இல்லைன்னா கத்தி வச்சுட்டு கொஞ்சம் அது உள்ள மாவில் வந்து கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துடுச்சின்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் 10 minutes வச்சு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா ஃப்ளப்பியாக ஆயிடுச்சு ப்ரெட்டு வந்து.